உடம்பு பூரா கீறி புண்ணாக்கி வச்சிருக்காங்க. அவனுக்கு சொங்கினாலே கோவம் வரும். நீங்க சங்கினா அப்புறம் கோவம் வராம பின்ன என்ன சார் வரும்? மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர்கள். அப்புறம் மினிஸ்டர் நிர்மல்குமாருக்கு கோவம் வராம என்ன பண்ணுவாரு? அதனாலதான் பாத்ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 3 மணி நேரம் கேட்காம பின்ன கொஞ்சம் வரா. மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும், என்ன பேசணுமோ. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேசுறேன். சத்தியமா சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் அவரை உதவாநிதினு சொல்லும் போது எனக்கு புரியல. இன்னைக்கு அவரோட ஸ்பீச்சை கேட்கும் போது தான் தெரியுது. ஒரு சிஎம்ஏ சொல்றாரு என்கிட்ட ஃபைல்ஸ் இருக்கு, நான் ஓபன் பண்ண வேண்டிய நேரத்துல ஓபன் பண்ணுவேங்கும் போது ஓபன் பண்ணியா பார்க்கலாம் அப்படின்னு டைரக்டா சொல்லும் போது ஓபன் பண்ணா உங்க கட்சியில யாரு மாட்ட போறாருன்னு உங்களுக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஒரு 3 முன்னாள் மினிஸ்டர்கள் 3 பேர்த்தோட பேர் அதுல இருக்குன்னு. எப்படி உங்களால இவ்வளவு டேரிங்கா பேச முடியுதுன்னு தெரியல. ஒருவேளை தூக்கி உட்கார வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? சீரியஸா ஏவா வேலுவும் கேஎன் நேரும் கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க, இவன் கண்டிப்பா நம்மள கோத்து விடாம போக மாட்டான்டான்ட்டு. பையனை கம்முன்னு வீட்லயே இருக்க சொல்லுங்க, தயவு செஞ்சு வர வேணாம்னு எல்லா டிஎம்கே எம்எல்ஏஸும் ஸ்டாலின் ஐயா கிட்ட ரெக்வஸ்டே பண்ணுவாங்கன்னு